வணக்கம். நாம இப்போ ஆனந்த் சீனிவாசன் பட்டாஸ் லிஸ்ட்ல டாடா ஷேர்ஸ் ஸ்பெஷல் எடிஷன் பார்க்கலாம். டாடா கெமிக்கல்ஸ், டாடா ஸ்டீல், டிசிஎஸ், டாடா கன்சியூமர், என்ன ரேஞ்ச், டிஃபன் காஃபி, டீ ரேஞ்சா, இது வந்து ட்ரெண்ட் அண்ட் சப்ளை டிமாண்ட் ஜோன் பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாடா கெமிக்கல்ஸ் பார்த்துடலாம். டாடா கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஜோன்ல இருக்குன்னு பார்த்துடலாம். சப்ளை அண்ட் டிமாண்ட் ரொம்ப நல்லா யூஸ் ஆகும் நம்மளுக்கு. நோ இண்டிகேட்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் 24th சப்ளை ஜோன் 1 டச் பண்ணிட்டு ரியாக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. கீழே டிமாண்ட் ஜோன் 1 இருக்கு, டிமாண்ட் ஜோன் 2 இருக்கு, டிமாண்ட் ஜோன் இது என்னன்னா ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன். அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன், டிஃபன் ரேஞ்ச், ஹெவி டிமாண்ட் ஜோன், மீல்ஸ் ரேஞ்ச். இந்த டிஃபன் காஃபிலாம் அவர் சொல்றது தான், ஆனந்த் சீனிவாசன் அவர் சொல்றது தான். எனக்கு டிஃபன் காஃபி, எனக்கு டீ காஃபினா நான் என்னோட ஜென்ரல் இது அந்த காலத்துல வந்து டீ காஃபி ரேஞ்சுனா எனக்கு 3000 ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது. அதே டிஃபன் டீனா ஒரு 4000. அதே பார்த்தீங்கன்னா மீல்ஸ் ரேஞ்சுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு என்னோட ஓன் கெப்பாசிட்டிக்கு கேபிட்டலுக்கு ஒரு 5000. அதுக்கு மேலே எந்த ஒரு இதுலையும் இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. இன்கேஸ் கீழே விழுந்தா அப்போ ஃபர்தராக அதே மாதிரி தான். உங்கள் கேபிட்டலை பொறுத்து உங்களுக்கு சே ஒரு 20 lakhs இருந்தால் உங்களோட டிஃபன் காஃபி ரேஞ்சே மாறும். ஸோ மேலே ஒரு சப்ளை ஜோன் இருக்குது டாடா கெமிக்கல்ஸ், அதுக்கு மேலே ஒரு ரியாக்ஷன் லைன் சப்ளை ஜோன் 2 இருக்குது, அதுக்கு மேலேயும் அதுக்கு மேலே 3 சப்ளை ஜோன் 3 இருக்குது. அப்புறமா ஒரு கேப் லைன் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஆல் டைம் ஹை. ஸோ உங்களுக்கு ஜோன்ஸ் தெரியும், எங்கே வந்தால் என்டர் கன்சிடர் பண்ணலாம், எக்ஸிட் எங்கே பண்ணலாம், அட்லீஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இங்கே வந்திருந்தா டிமாண்ட் ஜோன் 1 கிட்ட வந்தால் யூ கேன் கன்சிடர் என்ட்ரிக்கு. அதை விட்டுட்டு நீங்கள் எங்கேயாவது இங்கே சரி உங்களுக்கு இந்த சப்ளை ஜோன் இன்னைக்கு இது இல்லை, இந்த லைன் இல்லை நினச்சிக்கோங்க, இங்கே வாங்கினீங்கன்னா மறுபடியும் டேரெக்டாக கீழே வரதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன். ஸோ கெமிக்கல்ஸ் இப்போ ஓரளவுக்கு புலிஷாக தான் இருக்குது, என்ன ஆஸ் ஃபார் மை ஒப்பீனியன். ஸோ பார்த்துக்கோங்க நீங்கள் எப்படி இருந்து உங்களோட சாய்ஸ். அடுத்தது இன்ட்ரடக்ஷன் டு சேனல். ஐம் கணேஷ் பாபு, சிவில் இன்ஜினியர். என்னோட சேனல் பேர் இன்வெஸ்டர் ஆப்ஷன்ஸ் ஜோன். இல்லை இன்ட்ராடே ட்ரேடிங், டே ட்ரேடிங், ஈவன் எல்லாமே பேஸ்ட் ஆன் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஆப்ஷன்ஸ் ஒன்லி ஃபார் பையர்ஸ், ஆப்ஷன் பையர்ஸுக்கு மட்டும் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ வீடியோ ஷார்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறேன். இது என்னோட கான்டாக்ட். வாட் இஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட், இது என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்குது, ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் குறையும், பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், மெயினாக ப்ராஃபிட் ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க, லாஸஸ் கம்மியாகும், டைம் கிடைக்கும். அடுத்தது நம்ம டிசிஎஸ் பார்த்துடலாம். டிசிஎஸ் சைட்வேஸ் பிகாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு ட்ரெண்ட் லைன் ஹஸ் காட் broken out, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் டவுன் ஆகி டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்து இட் ஹஸ் டேக்கன் சம் ஆர்டர்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணுது. சைட்வேஸ் இதுவும் ட்ரெண்ட் லைன் broken, சைட்வேஸ் மூமெண்ட்ல இருக்கு. இப்போ நெகட்டிவ் ட்ரெண்ட் தான் இப்போ, பட் வீக்லியில் பாசிட்டிவ் ட்ரெண்ட், பட் டே ட்ரெண்ட் நெகட்டிவ் ஆயிருக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதால. இதுக்கு மேலே ஒரு சப்ளை ஜோன் இருக்கு 1, அதுக்கு மேலே ஆல் டைம் ஹை. இன்கேஸ் இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஆல் டைம் ஹை இது வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு 4480. பட் இப்போ சைட்வேஸ்ல இருக்கு, இட் ஹஸ் டு ஒரு கேப் அப் ஹை இந்த ட்ரெண்ட் லைனை ஃபர்ஸ்ட் இட் ஹஸ் டு பிரேக் அவுட், சப்ளை ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணும், சிங்கிள் கேண்டில் ஹை வால்யூம். அதுக்கு முன்னாடி ரிவர்சல் லைன், அது ஒரு மெயின் கிரைட்டீரியா. அட்லீஸ்ட் 1 hour கேண்டில் கேப் அப் ஓப்பன் ஆகி யூ ஷுட் நாட் 4 hours அட்லீஸ்ட் மெயின்டைன் ஆகும் ரிவர்சல் லைன். இது கிரிட்டிக்கல். அன்லஸ் அன்டில் இட் டசன்ட் ரிவர்ஸ் சைட்வேஸ்ல இருக்கலாம். இல்லை டிமாண்ட் ஜோன், அதாவது டிமாண்ட் ஜோன் இட் ஹஸ் டச்டு, ஸோ இட் வில் டச் தி சப்ளை ஜோன். அதுதான் கான்செப்ட். கீழே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 இருக்கு, 1 இருக்கு, அது கீழே ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் இருக்கு, கேப் லைனும் இங்கே இருக்கு. ஸோ இன்கேஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 1, 2 பிரேக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் கம் அண்ட் ஃபில் அப் தி கேப் லைன். ஸோ இது ட்ரெண்ட் பாசிட்டிவா தான் இருக்கு. அடுத்து இந்த மோட்டோ வந்து நீங்க ஒரு ஷேர் வாங்குவீங்க, திடீர்னு 20% இறங்கிடும். அதே மாதிரி ஒரு ஷேர் நீங்க செல் பண்ணுவீங்க, 30-40% ஏறிடும். அது காரணம் என்ன காரணம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட். பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு ஜோன்ல சப்ளை பண்ணுவாங்க, இன்னொரு ஜோன் பிரைஸ் ஜோன்ல டிமாண்ட் பை ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. அதுதான் அதை திங்க் பண்ணணும். சைட்வேஸ் சில ஷேர் நீங்க வாங்குவீங்க, சைட்வேஸாவே ஆல்மோஸ்ட் 3-4 1 year இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் சப்ளை அண்ட் டிமாண்ட். இப்போ டாடா ஸ்டீல் பார்த்துடலாம். டாடா ஸ்டீல் ஆல்ரெடி நான் கொடுத்தது தான். இங்கே பார்த்தீங்கன்னா இது 1 hour இது ஆக்சுவலாக. நான் ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா 23rd கொடுத்துருக்கேன். அதாவது சப்ளை ஜோனுக்கும் டிமாண்ட் ஜோனுக்கும் நடுவில் இருக்கு இந்த சொல்லியிருந்தேன். சப்ளை ஜோனை பிரேக் பண்ணாதான் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னது 24th நோ இண்டிகேட்டர்ஸ் நான் வச்சுக்கோங்க. நான் சொன்னது பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் கிட்ட அப்புறமா வந்து அங்கே கொஞ்சம் டிமாண்டை எடுத்துட்டு மறுபடியும் சப்ளை ஜோன் கிட்ட வந்து ரியாக்ட் பண்ணிட்டு அகைன் இன்னும் அனேபிள் டு பிரேக் தி சப்ளை ஜோன் 1. ஸோ நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சப்ளை ஜோனோட டிமாண்ட் ஜோன், சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனோட கான்செப்ட் என்னது.
ஸோ சைட்வேஸாகவே இருக்குது. ஆல்ரெடி ட்ரெண்ட் லைன் ப்ரோக்கன், ட்ரெண்ட் லைன் வந்து டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைன், இட் ஹாஸ் டு பிரேக் அவுட் கொடுக்கணும் இதுக்கு மேலே. அப்புறம் இன்னொரு சப்ளை ஜோன் 2 இருக்குது. இந்த ரியாக்ஷன் லைன் பிளாக் லைன் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு சப்ளை ஜோன் இருக்குது. ஸோ மேபி ஒரு 1 hour கேண்டில் அது இந்த ட்ரெண்ட் லைன் வரை இருக்குது. ஸோ கேப் அப் அட்லீஸ்ட் பை 2-3% கேப் அப் வித் ஹை வால்யூம் கேண்டில், பெரிய கேண்டில் இருந்தால் இட் கேன் கோ அப். கீழே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1 ஆல்ரெடி இட் ஹஸ் டேக்கன் சப்ளை. இங்கே பார்த்தீங்கன்னா சப்ளை எப்பவுமே சப்ளை எடுத்து டிமாண்ட் ஜோனை டச் பண்ணிட்டு இட் வில் கோ அண்ட் டச் தி சப்ளை ஜோன். மறுபடியும் சப்ளை ஜோனை டச் பண்ணிட்டு புல்லிஷாக இருந்தால் இட் வில் கோ அப், இல்லைனா அகைன் கம் அண்ட் டச் தி டிமாண்ட் ஜோன் 1. அது கீழே ஒரு மல்டி இயர் டிமாண்ட் ஜோன் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு டிமாண்ட் ஜோன் 2 இருக்குது. ஸோ அது கீழேயும் ஒரு மல்டி இயர் டிமாண்ட் ஜோன் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் சப்ளை ஜோன் இஃப் இட் இஸ் நாட் பிரேக் அவுட் கொடுக்கலன்னா சைட்வேஸ் சான்ஸ் இருக்கு. டாடா ஸ்டீல் பார்த்துக்கோம். டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர் ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட், பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் வந்து நோ இண்டிகேட்டர்ஸ், நோ நாய்ஸஸ், 94% சக்ஸஸ் ரேட் இதில் இருக்குது. எல்லா மார்க்கெட்லையும் யூ கேன் ப்ரீ பிளான் தி ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட், ஈவன் கோல்டு மார்க்கெட், கிரிப்டோ. ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட டைம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் கம்மியாகிடும், ப்ரோக்கரேஜ் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ஃபுல் டைம் நீங்கள் நியூஸை பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும், ஒரு ஷேராக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஜோனை மார்க் பண்ணிட்டீங்கன்னா, வாட் எவர் ஜோன் ஐ எம் கிவிங் அதை மார்க் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ஜிடிடி ஆர்டர் இல்லை ஒரு இது அலர்ட் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும், நிம்மதியாக தூங்கலாம். மெயினாக பெஸ்ட் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். இது ஆனந்த் சீனிவாசன் சார் பட்டாஸ் லிஸ்ட்டு, மேபி ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் அதை நான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறேன். ப்ளீஸ் கான்டாக்ட் ஆனந்த் சீனிவாசன் டீம் ஃபார் ஃபர்தர் அசிஸ்டன்ஸ். வேறு என்ன கமர்ஷியல் அசிஸ்டன்ஸ் எதுவும் இருந்தாலும் அவருக்கு நான் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஐ எம் கிவிங் எ டெக்னிக்கல் அனாலிசிஸ், அவ்வளோதான். ஸோ தட் ஒரு நாலேஜ் அண்ட் எஜுகேஷன் பர்பஸுக்காக. நாட்கோ ஃபார்மா இதுவும் ஒரு லிஸ்ட்டில் வருது. இப்போ நம்ம டாடா கன்சியூமர் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஃபர்தர் லிஸ்ட் இதெல்லாம் அவர் லிஸ்ட் மேபி செக் வித் தேர் டீம், மேபி இது அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க டீமோட கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. டாடா கன்சியூமர் வேற விஷயம் சொல்லுவார் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்சல் லைன், இதுவும் சைட்வேஸ் தான். சைட்வேஸ் இல்லை, புலிஷாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆனால் கொஞ்சம் சைட்வேஸில் இருக்குது. ட்ரெண்ட் இன்னும் ஒன் டே ட்ரெண்ட் நாட் ப்ரோக்கன், பட் சைட்வேஸ் மார்க்கெட்டு. டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்திருக்கு, ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒன்லி ரிவர்சல் லைனுக்கு மேலே அட்லீஸ்ட் ஃபார் 1 hour கேண்டில் ஹை வால்யூம் சிங்கிள் கேண்டிலோட சப்ளை ஜோனும் உடனே வந்துருக்கு 1. அதுக்கு மேலே ரியாக்ஷன் லைன் சப்ளை ஜோன் 2, அப்புறமா ஆல் டைம் ஹை. ஸோ நல்ல ஒரு கேப் அப்போட நல்ல வால்யூமோட இருந்தால் தான் இட் கேன் கோ அப். இட்ஸ் நாட் பிரேக், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணால் அடுத்த ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன், அப்புறமா ஹெவி டிமாண்ட் ஜோன் இங்கே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ரிவர்சல் லைன் பிரேக் பண்ணி நல்ல வால்யூமோட மேலே போச்சுன்னா இட் கேன் கோ அப். அதர்வைஸ் சைட்வேஸ் இல்லைனா டவுன் சைடு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால். டாடா கன்சியூமர்ஸ் இது ஆல்ரெடி நான் பழைய வீடியோ பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தர் அப்போ தான் ஃபர்தர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நான் கிவிங் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் நிறையா கொடுக்குறேன். ஸோ தட் பிஃபோர் நீங்கள் ஒரு என்ட்ரி பண்ணலாமா எக்ஸிட் பண்ணலாமான்னு ஒரு யோசனைலாம் இருப்பீங்க எப்போவுமே. நீங்கள் நான் சொன்ன மாதிரி என்ட்ரி பண்ண பிறகு திடீர்னு 20% இறங்கிடும், இல்லை எக்ஸிட் பண்ண பிறகு 10% ஏறும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இப்போ இந்த ஜோன்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்க, அந்த மாதிரி சப்ளை ஜோன் கிட்ட போய் நீங்கள் இஃப் யூ எக்ஸிட் அதுதான் ப்ராப்ளம். அங்கே போய் வாங்கினீங்கன்னா உடனே இறங்கிடும். அதே மாதிரி டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்தோடனே இஃப் யூ செல் அதை விட்டிங்கன்னா மேலே போகும். ஆல்ரெடி அதை எக்ஸ்பிளைன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். உங்களோட நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் குறைஞ்சிடும். யூ வில் கெட் மோர் டைம் டு ஸ்பெண்ட் வித் யுவர் ஃபேமிலி, இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கும் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.